ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1059. இங்கு கோவிலில் இருக்கும் பெருமாளிடம் நேரடியாகவே சர்வசாதாரணமாக பேசிக்கொண்ட பக்தர்களின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஆழ்வார் கைங்கரியங்களும் எதிராஜர் கைங்கர்களுமே ஜீவனமாக கொண்டு வாழும் திருவாய் மொழி பிள்ளை அவர்கள் அழகிய மணவாளரின் ஞான பக்தி வைராக்கியங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து அக்குணங்களை அப்படியே பறித்து கொள்ளலாம்படியாக மணவாளரிடம் மிளிர்வதைக் கண்டு பெரு மதிப்பு கொண்டு இருந்தார். ஒரு நாள் தம் தோட்டத்தில் இருந்து கீரையை பறித்து அழகிய மணவாளருக்கு கொடுத்து அனுப்பினார். ஆச்சாரியர் சிஷ்யருக்கு செய்வதோ என்றெண்ணி அழகிய மணவாளர் திருமலை ஆழ்வாரிடம் இப்படி செய்கின்றது ஏன் என கேட்டார் அவர். அதற்கு திருமலை ஆழ்வார் உம்மை போன்று ஒரு விஷயம் காணாமையிலேயே நாம் அர்ச்சா அவதாரத்தில் மண்டினோம் என்று பதில் கூறினார். ஞானம் பக்தி வைராக்கியங்கள் நிரம்ப பெற்று நடையாடும் தெய்வம் போன்று உள்ளவர்களை ஆராதிக்கை அன்றோ கடமை, பகவானிலும் வேறல்லர் என்றபடி கூறினார். திருமலை ஆழ்வார் அழகிய மணவாளரின் திருமேனியின் மென்மையையும் மனதின் மென்மையைக் கண்டு பூவை விரும்புவார். அதன் மென்மை எழியாதபடி காப்பது போல அழகிய மணவாளருடைய எல்லா காரியங்களிலும் தன் பரிவை காட்டியதும் அவர் தம்மை அடைந்த நாள் முதல் அவரை மிக மிக அபிமானித்து கொண்டும் வருவதைக் கண்ட திருமலை ஆழ்வாரை அடைந்துள்ள மற்ற பெரியோர்கள் அழகிய மணவாளரிடம் பொறாமையோடு நடந்து கொண்டார்கள். எல்லாம் உணர்ந்தவரான திருமலை ஆழ்வார் இதை அறிந்து அவர்கள் அபச்சாரப்பட்டு மணவாளரிடம் பிழை செய்து அனர்த்தப்பட்டு போகாமல் இருக்க அவர்களுக்கு திருவனந்தாழ்வானே ஆதிசேஷன் அழகிய மணவாளர் என்று பல காரணங்களை எடுத்துக்காட்டி அவரின் சொல்லாலும் செயலாலும் திருமேனியாலும் வெளிப்படும் நிலைகளை காட்டி நிரூபித்தார். அது முதல் அவர்கள் மணவாளரை பெரிதும் மதித்து வந்தார்கள். அழகிய மணவாளர் திருமலை ஆழ்வாருக்கு அவர் திருவுள்ளம் மனம் உகக்கும்படி எல்லா அடிமைகளையும் செய்து வந்தார். மிக மிக உகந்த திருமலை ஆழ்வார் ஈடு 36,000 மற்றும் இருக்கும் அருளி செயல் வியாக்கியானங்களையும் வரி வரியாக விளக்கி அருளினார் அவர். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் அழகிய மணவாளருக்கு ஒரு குமாரன் அவதரித்தார், பிறந்தார். அவருக்கு என்ன பெயர் வைப்பதென திருமலை ஆழ்வாரை கேட்டார். அதற்கு அவர் ஒரு கால் சொன்னது போலே 108 கால் சொல்லிய எம்மையன் ராமானுஜன் என்கின்ற திருப்பேரை வையும் என்று நியமிக்க அப்படியே அழகிய மணவாளரும் தம் குமாரருக்கு ராமானுஜன் என பெயரிட்டார் அவர். ஒரு நாள் திருவாதிரை நாள் இருந்தது. திருவாய் மொழி பிள்ளை தம்மை அடைந்தாரோடு அமுது செய்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அப்போது இன்றோ எதிராட்ச இவ்வுலகில் தோன்றிய நாளாகும், இன்றோ கலியிருள் நீங்கிய நாள் என பல பல தடவில் கூறி கூறி ஈடுபட்டு மேல் ஒன்றும் சொல்ல மாட்டாது இருக்க உடனே அழகிய மணவாளர் இன்றோதான் வேதியர்கள் வாழ விரை மகிழோன் தான் வாழ வாதியர்கள் வாழ்வடங்கும் நாள் என்று அப்பாட்டை நிறைவு செய்தார். அதை கேட்டு திருவாய் மொழி பிள்ளை மிகவும் களித்து கொண்டாடி தாம் அமுது செய்து கொண்டு இருக்கும்போதே இடையிடையே மணவாளருக்கு தலிகையை போனகம் செய்த சேடம் கொடுத்தார். இதையெல்லாம் அறிந்த அடியார்கள் இந்த சிஷ்ய ஆச்சார முறையை வியந்து பராங்குச தாசரான பெரிய நம்பியை அடைந்த பெருமை உடையவருக்கு உண்டான போலே சடகோபர் தாசரான திருவாய்மொழி பிள்ளையை அடைந்த பெருமை இவருக்கு மணவாளருக்கு உண்டாயிற்று என கொண்டாடி அவரை உடையவரின் மறுபிறப்பு என்று தங்களில் கூறி அவரை ஆதரித்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான திருவாய்மொழி பிள்ளை தம் திருவாராதனமான கண்ணனிடம் கொண்ட அன்பினால் அவனுடைய பால சரிதங்களை எல்லாம் முழுக்க முழுக்க காட்டும் பெரியாழ்வார் திருமொழிக்கு ஒரு உரை அருளினார். பிறகு நெடுநாள் வாழ்ந்திருந்து பெருந்திவத்திற்கு செல்ல ஆசை விஞ்சி வேற்றுக்கு தடை சரீர சம்பந்தம் ஆகையாலே அதை அறுத்து தரும்படி தம் ஆச்சாரியரான லோகாச்சாரியர் வேண்டிக் கொண்டு இருக்கையில் நோய் உண்டாயி உடலும் தளர்ந்து காலத்தை எதிர்நோக்கி இருந்தார்.
ஒரு நாள் மிக மிக பரவசராய் மனதில் குறை உடையவராக கண்டு மணவாளர் முதலானர் அதற்கு காரணம் என கேட்க, அதற்கு அவர், காலமும் களியா இருக்கின்றதுனாலே உலகம் என்ன ஆகுமோ, ஆழ்வார்கள் அருளிச் செயல்களை எல்லாம் ஆசையோடும் அதில் நம்பிக்கையோடும் வளர்த்து கொண்டு இருப்பார் ஆர் என்று கவலையாக இருக்கிறது என்றார். மணவாளர், அடியேன் அப்படியே அருளிச் செயல்களிலே போக்குகின்றேன் என்றார். இப்படி சொன்னால் போதாது என்றதும் மணவாளர் திருமலை அடியார் ஆழ்வாரின் திருவடிகளை தொட்டு சூளுரைத்தார். அது கேட்டு மிக களித்தவராய் திருமலை ஆழ்வார், மேலும் நீங்கள் சம்ஸ்கிருத வடமொழி நூல்களிலே அதிகம் கவனம் செலுத்தாமல் எம்பெருமானார் திருவுள்ளத்துக்கு உகப்பாக இருக்கும்படி ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு தடவை கேட்டு பின்பு எம்பெருமானாருக்கும் நமக்கும் உகப்பாக ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலே ஆழ்ந்து ஆய்ந்து அதிலே காலட்சேபம் செய்து கொண்டு இருங்கள். மேலும் நம் முன்னோர்களைப் போன்று நீங்களும் நம்பெருமாளை மங்களாசாசனம் பெருமாளின் வாழ்ச்சிக்கு வாழ்த்துகை செய்து கொண்டு திருவரங்க திருப்பதியை வாழும் இடமாக கொள்ளுங்கள் என்று பணித்தார். அவர் தம்மை அடைந்தோரையெல்லாம் மணவாளர் கையிலே காட்டிக் கொடுத்து அவர்களை நோக்கி, இவரை அவதார விசேஷம் என எண்ணுங்கள், இவரை நம்மை கண்டா போலே கண்டு கொண்டு இருங்கள் என்று கூறி தம் ஆச்சாரி திருவடிகளை தியானித்து கொண்டு திருநாட்டுக்கு எழுந்து அருளிவிட்டார். அவருக்கு மணவாளர் முதலானோர் பிரிவுக்கு கலங்கி தேகி பிரம்மமேத விதியிலே பள்ளிப்படுத்தி பெருக்க திருவத்தியனமும் செய்தார்கள். அவர்கள் அழகிய மணவாளரும் ஆச்சாரியரான திருவாய் மொழி பிள்ளை பரமபதம் அடைந்த ஐப்பசி மாதத்தில் ஆமர பட்சத்தில் அஷ்டமி திதியில் முப்பழங்களும் உண்டான மாசமாக வாய்த்ததே என மிக உகந்து அத்தினத்தை வருடந்தோறும் அனுஷ்டித்து வந்தார். அவ்வழகிய மணவாளன் பெருமைகளை அறிந்த அழகிய வரதர் சேனை முதலியாரென்ன முதலானவர்கள் அவர் திருவடிகளை அடைந்தார்கள். அவர்களும் அழகிய வரதர் என்பவர் வைராக்கிய சீலராக துறவிக்கோலம் பூண்டு அழகிய மணவாளருக்கு நிழல் போன்றே பிரியாதிருந்து கொண்டு அடிமைகள் செய்து கொண்டு இருந்தார். அவர் இப்படியாக வாழ்ந்து இருக்கின்ற மணவாளர் திருமலை ஆழ்வாரின் ஆணைப்படி திருவரங்க பெருமாளை மங்களாசாசனம் செய்து அங்கே நித்தியவாசம் செய்ய திருவுள்ளமாக நம்மாழ்வாரிடம் சென்று வணங்கி தேவரின் மங்களாசாசன பலத்தால் நம்பெருமாள் இடம் நீங்கி நித்திய ஆராதனம் கண்டு அருளினார். அடியேனும் அங்கு சென்று நித்திய வாசம் செய்ய விடை கொள்கின்றேன் என்று விண்ணப்பம் செய்தார். ஆழ்வாரும் அப்படியே என விடை கொடுக்க திருவரங்க திருப்பதிக்கு தம் அடியாருடன் எழுந்து அருளினார். வரும் வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெருமாளையும் ஆழ்வார் ஆண்டார்களையும் மங்களாசாசனம் செய்து அருளி திருமாலின் சோலை பெருமாளையும் சேவித்து கொண்டு ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். அவர் இப்பொழுது திருக்காவேரியில் நீராடி 12 திருமண் காப்பு பணிந்து நிற்கையில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பெரியோர்கள் எதிர்கொண்டார்கள். அவர்களோடு ஸ்ரீரங்க நகருக்குள்ளே புகுந்து திருவீதிகளையும் கோபுரங்களையும் சேவித்து கொண்டு பிள்ளை லோகாச்சாரியருடைய சிஷ்யரான கோட்டூர் அன்னர் குடியில் அன்னர் எனப்படுபவர் திருமாலைக்கு எழுந்து அருளினார். அவர் இந்த கோட்டூர் அன்னர் நம்பெருமாள் வலசை போனபோது திருமையத்தி இருந்து கொண்டு திருவாய் மொழி 24,000 படி வியாக்கியானத்தை மற்றும் உண்டான இரகசிய அர்த்தங்களையும் அருளிக்கொண்டு இருந்தார். இப்போது இடர் தீர்த்து பெருமாள் எழுந்து அருளிய பின்பு அன்னர் மறுபடியும் திருவரங்கத்துக்கு எழுந்து அருளி இருந்தார். அவரை அழகிய மணவாளர் வணங்கி இருக்க அவரும் மணவாளரை இவர் ஒரு அவதார விசேஷம் என்று நினைத்து அவரை பெருமாளை சேவிக்க பண்ணுவதாக கொண்டு அழைத்து கொண்டு அந்நாளில் கோவிலுக்கு நிர்வாகரான திருமாலை தந்த பெருமாள் என்கின்ற பட்டர் திருமாலைக்கு எழுந்து அருளினார். யதீந்திர பிரமணரை கண்டு பட்டரும் மிகவும் கழித்து சேவித்து ஆதரவு பண்ணி ஆசனத்தில் அமரச் செய்தார்கள். அவர்கள் பிறகு திருவாய் மொழியின் ஒரு பாட்டுக்கு ஈடு 36,000 படி அர்த்தம் அருளி செய்ய வேண்டுமென கேட்க மணவாளரும் கங்கை வெள்ளம் போலே பறக்க அருளி செய்ய செவிமடுத்திய பட்டரும் ஈடு 36,000 பெருக்கர் என்று அழகிய மணவாளருக்கு பெயரிட்டார்.
பின் தம் குற்றேவல் புரியும் அவர்களை உடன் அனுப்பி நம்பெருமாளை மங்களாசாசனம் செய்து அருளும்படி அழகிய மணவாளரை மிக மிக உகந்து கூறினார். மணவாளரும் கொடியில் அன்னரோடு கூடி அவர்களுடன் சென்று முறை தப்பாமல் எம்பெருமானார் தொடக்கமாக எல்லோரையும் சேவித்து ஸ்ரீரங்கநாச்சியாரையும் திருவடி தொழுது பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்து அருளி மீண்டும் கொடியில் அன்னருடன் அவர் திருமாலைக்கு எழுந்து அருளிவிட்டார். அவர் திருமாலை தந்த பெருமாள் ஆகின்ற பட்டரும் அழகிய மணவாளருக்கு அமுதுபடி அரிசி, பருப்பு, கறி, அமுது, காய்கறிகள் முதலிய சமையலுக்கு வேண்டுவனவற்றை கொடுத்தருள மணவாளரும் அவற்றை ஏற்று கொடியில் அன்னரோடு உண்டு கழித்திருந்தார். கொடியில் அன்னரும் பிள்ளை லோகாச்சாரியர் முதலான பெரியோர்களின் பெருமைகளையும் ஞானம், அனுஷ்டானம் முதலானவைகளை எல்லாம் விசதமாக கூறினார். அது கேட்டு நைந்து உருகி அவருடன் புறப்பட்டு அழகிய மணவாளர் பூர்வர்கள் வாழ்ந்து சென்ற திருமாளிகைக்கெல்லாம் சேவித்து மகிழ்ந்தார். அவர் இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாளாக பெருமாளை சேவிக்கச் சென்றபோது நம் பெருமாள் வாய் திறந்து, நம் உடையவரை போன்றே நீங்களும் நம் ஐஸ்வர்யங்களை எல்லாம் திருத்திக் கொண்டு நம் தரிசனத்தை நடத்தி கொண்டு இறுதி காலம் வரை இங்கே இருங்கள் என பணித்தார். அவ்வாறே அழகிய மணவாளரும் பெருமாளுடைய செல்வங்களை எல்லாம் பார்வையிட்டு கைங்கரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்து இருந்தார். அப்போது அங்கு இருந்த முன்னோர்கள் அருளிய நூல்களையெல்லாம் சேகரித்து அவற்றை முழுக்க முழுக்க பார்த்து பழுது பார்த்து அவற்றை வெளிப்படுத்தினார். பெருமாள் கைங்கரியங்களையும் திருவாராதனத்தையும் பார்த்து வந்த உத்தம நம்பி அவைகளை குறைவுபட நடத்தி வந்ததைக் கண்டு அவரை தாமும் பெருமாளிடம் பிரார்த்தித்து அவர் மூலமாகவும் திருத்தி குறைவர நடக்கும்படி செய்து அருளினார். அவர் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.